அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே, சாங்ஷி 2 அண்ட் ஸ்பைடர்மேன் 4 படத்த பத்தின ஒரு சில முக்கிய அப்டேட்ஸ இந்த வீடியோல மொத்தமா பார்த்துருவோம். டூம்ஸ்டே படத்தோட புரொடக்ஷன் கம்பெனி நேம் ஃபார் ஆல் டைம் புரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான். லோக்கி சீசன் 1ல டிவியோட டேக்லைன் ஃபார் ஆல் டைம் ஆல்வேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ டிவியை லோக்கி தான் லீட் பண்றாரு. இதை வச்சு பார்க்கும்போது இந்த படத்துல லோக்கிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததா மார்வல் அட்லஸ் ஆல் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு புது ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மார்வல் காமிக்லயுமே அட்லஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குரூப் இருக்குங்க. இந்த குரூப் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜென்ஜிஸ் கானோட டிசெண்டன்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு குரூப். இந்த அட்லஸ் ஃபவுண்டேஷனோட மெம்பர்ஸ் நிறைய பெரிய இடங்கள்ல மிக முக்கியமான பொசிஷன்ல இருப்பாங்க. இவங்களோட நோக்கமே மறுபடியும் இந்த உலகத்தை தங்களோட கட்டுப்பாட்டுக்கே கொண்டு வரதுதான். மார்வல் காமிக்ல இந்த அட்லஸ் ஃபவுண்டேஷனை ஜிம்மி வூ தான் லீட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஜிம்மி வூ கதாபாத்திரத்தை நீங்க ஆல்ரெடி வாண்டா விஷன் அண்ட் ஆட்மேன் இந்த பேட்ச் படத்துலயுமே பார்த்திருப்பீங்க. இந்த அட்லஸ் ஃபவுண்டேஷன் தான் சாங்ஷி 2 படத்தோட மெயின் வில்லன்ஸ் அப்படின்னும், இதுக்காக தான் அட்லஸ் ஆல் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்ல போற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை மார்வல் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மார்வல் யூகேல ஒவ்வொரு படத்துக்கும் ஏன் தனித்தனியா ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க யூகேல ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி பணம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்த கம்பெனிக்கு 25.5% ரீஇம்பர்ஸ்மெண்ட் தருவாங்க. அதனால தான் இந்த ஸ்பெண்டிங்கை ப்ராப்பரா ட்ராக் பண்றதுக்காக தான் மார்வல் ஒவ்வொரு படத்துக்கும் தனித்தனியா ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்ததா ஸ்பைடர்மேன் 4 படத்துல வெனம் வரப்போறதா ஃபேமஸ் மார்வல் ஸ்கூப்பர் மார்வல் அப்டேட்ஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஸ்பைடர்மேன் 4 படத்துல வெனம் ஒரு புது ஹோஸ்ட் தேர்ந்தெடுக்கிற மாதிரி காட்ட போறாங்களா. இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததா ரொம்ப நாளா பெண்டிங்ல வச்சிருந்த விஷன் ஃபர்ஸ்ட் டிவி சீரிஸோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்றாங்க. மார்வல் டூம்ஸ்டே மூவில வாட் இஃப்ல நம்ம பார்த்த அனிமேட்டட் கதாபாத்திரங்கள அதே அனிமேட்டட் ஸ்டைல்ல லைவ் ஆக்ஷனுக்குள்ள கொண்டு வரலாம்னு ட்ரை பண்றாங்களாங்க. இது எனக்கு இன்னும் நல்லா இருக்காதுன்னு தோணுது. அப்போ அடுத்ததா டூம்ஸ்டே மூவில மிஸ் அப்பியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா ஒரு சில இன்சைடர்ஸ் ரிப்போர்ட் பண்றாங்க. எனக்கு இன்னும் இது பாசிபிள் தாங்க தோணுது. ஏன்னா டூம்ஸ்டே படத்துல லோக்கி தான் மிக முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னா கண்டிப்பா மினிட்ஸ் அப்பியர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா தாங்க இருக்கு. அமேசான் பிரைம் ஸ்பைடர்மேன் நாயர் அப்படிங்கிற ஒரு புது டிவி சீரிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், ஃபேமஸ் ஆக்டரான நிக்கோலஸ் கேஜ் தான் இந்த ஸ்பைடர்மேன் நாயர் ரோல் பிளே பண்றாரு. அதுவுமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டா இந்த டிவி சீரிஸ்ல ஒர்க் பண்ண ஒன் ஆஃப் த கோ ஆக்டரான லூகாஸ் ஆஸ் ஒரு இன்டர்வியூல அமேசான் இந்த டிவி சீரிஸை கலர் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டு டோன்லயுமே பிரசன்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்பைடர்மேன் நாயர் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சூப்பர் ஹீரோ. சோ இந்த நாயர் கதாபாத்திரத்தை பிளாக் அண்ட் ஒயிட்ல காமிக்கிறதாங்க பெஸ்ட். இதுதாங்க இப்போதைய மார்வல் அப்டேட்ஸ். இது போன்ற பல மார்வல் அப்டேட்ஸை பத்தி தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம சேனல் சொல்லிய ஃபாலோ பண்ணுங்க. குட் டே.